உடம்புல வந்து நீர் சேருது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது. இது மாதிரியான வாட்டர் ரிட்டென்ஷனில் முகம் ஊதி போன மாதிரி இருக்கும், வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வித டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2-2 கிலோ குறைஞ்சிட்டு அழகாக குறைஞ்சிட்டு வரலாம். நார்மலாக இன்றைக்கி அரைக்கிற மாவில் ஒரு 4 இட்லி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரி கணக்கு ஒரு விதமாக இருந்ததுன்னா, இதுவே நீங்கள் 2 நாள் புளிச்ச மாவில் சாப்பிட்ற இட்லியில் வர கேலரி கணக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு சூடாகவும் ஒரு பாதத்தை குறைக்கிற உணவமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். ஒரு நாளைக்கு நீங்கள் அடை சாப்பிடுங்க, ஒரே ஒரு அடை. இதில் வந்து இந்த முருங்கைக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், இல்லை வெந்தயக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், அல்லது இந்த பாசி பயரை ஊற வச்சு அரைச்சி தோசை மாதிரி சாப்பிட்லாம். ஸோ உங்களோட டயட்டு இது 3லேயே மாறி மாறி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. வெஜிடபிள்ஸ் ஏன் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அதில் இருக்கிற அந்த கரையும் மற்றும் கரையா நார்ச்சத்து உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நிறைய பேருக்கு எடை குறையணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு ப்ரையாரிட்டியோ அதற்கான ஒரு டைமோ கிடைக்கிறது இல்லை. வீட்டில் குழந்தைங்களை பார்க்க வேண்டியிருக்கும், வெளியில் வேலைக்கு போகிறது, ஆஃபீஸ் வேலை, வயதான மாமனார் மாமியாரையோ இல்லை பெற்றோர்களை பார்க்க வேண்டிய வேலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவளோட ப்ரையாரிட்டி எடுத்துக்கும். அதனால் வெயிட்டு குறைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ, ஒரு வாக்கிங் போகிறதோ அவங்களால முடியவே முடியாது. ஸோ அது மாதிரியான பெண்களுக்கு தான் இந்த எபிசோடு. எப்படி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுற உணவு மூலமாக மாதத்துக்கு ஒரு 2-2.5 kg வெயிட் குறையலாம் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு காலையில் வந்து நார்மலாக ப்ளவுஸ் போடும்போது நார்மலாக தான் இருக்கும், சாயந்தரத்துக்குள்ளே அந்த ப்ளவுஸ் டைட் ஆகிடும். அதாவது என்னன்னா உடம்புல வந்து நீர் சேருது அப்படின்னு அர்த்தம், வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது. இது மாதிரியான வாட்டர் ரிட்டென்ஷனில் முகம் ஊதி போன மாதிரி இருக்கும், வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத ஊளை சதைன்றது வந்து ஒரு 40க்கு மேலே மிடில் ஏஜ்டு லேடிஸில் ரொம்ப காமனாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு அருமையான உணவு என்னன்னா பார்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு நாளின் உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஒரு மாதத்தில் ஈஸியாக 2-2.5 கிலோ குறைச்சிடுவீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வித டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2-2 கிலோ குறைஞ்சிட்டு அழகாக குறைஞ்சிட்டு வரலாம். ஸோ காலை உணவாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் தவிர்க்க முடியாத காலை உணவு என்னன்னா இட்லி தோசை. அதுவும் 2-3 நாள் புளிச்ச மாவில் இட்லி தோசை. நார்மலாக இன்றைக்கி அரைக்கிற மாவில் ஒரு 4 இட்லி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரி கணக்கு ஒரு விதமாக இருந்ததுன்னா, இதுவே நீங்கள் 2 நாள் புளிச்ச மாவில் சாப்பிட்ற இட்லியில் வர கேலரி கணக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது புளிக்க புளிக்க அதனுடைய கேலரிகள் அதிகமாக ஏறும் அப்படின்றாங்க நியூட்ரிஷனிஸ்ட். அதனால் நீங்கள் புளிச்ச மாவில் இட்லி தோசை அது மாதிரி எல்லாம் பண்ணாமல் சிரமம் பார்க்காம ஒரு கிச்சடி மாதிரி பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பில் கிச்சடி மாதிரி பண்ணுறது. இந்த பாசிப்பருப்பு கிச்சடி பண்ணுறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான புரதச்சத்தும் உடம்புக்கு தேவையான சத்துகள் மாத்திரமே கிடைக்கும். தேவையில்லாத ஊழசதையை அதிகரிக்கிற எந்த சாப்பாடுமே அந்த கிச்சடியில் இருக்காது. அரிசியை சேர்க்காமலே வெறும் பருப்போடு நீங்கள் கிச்சடி மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட்டு பாசிப்பருப்பு அதை வந்து காய்கறிகளோடு சேர்த்து வேக வச்சு அதை தாளித்து இறக்கிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் பருப்பு கலவை. அது காலையில் டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம். ஆயுர்வேதம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நாளை வந்து 4 மணி நேரமாக 6 விதங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது வாத பித்த கஃபம் இதுவே 2 தடவை சுழற்சியில் வரும். ஸோ காலையில் 6 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாத காலம். அந்த வாத காலத்தில் நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து ஒரு சூடாகவும் ஒரு பாதத்தை குறைக்கிற உணவமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். இதுவே இந்த பச்சை பயிருக்கு லேக்கனம் அப்படின்ற ஒரு குணம் உண்டு. லேக்கனம்னா ஸ்கிராப்பிங். அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலை வேளைகளில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இட்லி தோசைன்னு போடாமல் இந்த பாசிப்பருப்பு நீங்கள் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லா வித காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி தட்டி போடலாம், பூண்டு தட்டி போடலாம், கேபேஜ், பீன்ஸு, காலிஃப்ளவர் மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு பருப்புக்கு ஒரு கப் பருப்புக்கு ஒரு 2 கப் தண்ணி மாதிரி போட்டு
அதுலேயே கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாலாம் சேர்த்து 3 விசிலில் இறக்கிடலாம் நீங்கள். இது மாதிரி சாப்பிட்றது வந்து உங்களுக்கு அந்த பருப்பும் காய்கறிகளும் சேர்ந்த கலவைன்றது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது செமி சாலிடாக தான் இருக்கும், ஏறக்குறைய ஒரு இது மாதிரி தான் லிக்விடாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பவுல் கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது தேவையில்லாத அரிசியினால் வர்ற கேலரிகள் எல்லாமே கட் டவுன் ஆகும். ஸோ மார்னிங் டைம் உங்களுடைய காலையை ஆரம்பிக்க இதை விட பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருக்க முடியாது. இது டெய்லி இதுவே சாப்பிட்டு போர் அடிக்குது டாக்டர் அப்படிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அடை சாப்பிடுங்க, ஒரே ஒரு அடை. இதில் வந்து இந்த முருங்கைக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், இல்லை வெந்தயக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், அல்லது இந்த பாசி பயரை ஊற வச்சு அரைச்சி தோசை மாதிரி சாப்பிட்லாம். ஸோ உங்களோட டயட்டு இது 3லேயே மாறி மாறி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. காலை உணவு நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 1 மணிக்கு பசி, 1 மணிக்கு உங்கள் லஞ்ச் டைம் வரைக்கும் நடுவில் உங்களுக்கு பசி எடுக்காது. கரெக்டாக பசி எடுக்கும்போது உங்களோட லஞ்சை சாப்பிடுங்க. நார்மலி 10லேருந்து 2 மணி வரைக்கும் பித்த காலம். அந்த பித்த காலத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா பித்தம் வந்து அதோட இட் இஸ் இன் இஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சரியான அளவில் இருக்கிற பித்தம் வந்து எந்தவித உணவையும் டைஜஸ்ட் பண்ணிவிடும், தேவையில்லாத கொழுப்பாக உடம்புல சேராது. ஸோ லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அருமையான ஒரு சாய்ஸ் வந்து பார்லி. ஆயுர்வேதத்தில் இந்த யவா அப்படின்னு சொல்லுவாங்க. யவா அதி யவா அப்படின்னு 2 விதமான கிளாஸிஃபிகேஷன் உண்டு. இந்த பார்லி வந்து பழுப்பு நிற பார்லி அண்டு முத்து பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நமக்கு கிடைக்கிறது வெள்ளை பார்லி தான். அந்த பார்லியை வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி இந்த முத்து பார்லியை வந்து ஒரு நீங்கள் இது பண்ணி வடித்தே சாப்பிட்லாம். இது நார்மலாக நம்ம அரிசிக்கு உலை வைப்போம் இல்லையா, அது மாதிரி உலை வச்சு இந்த பார்லியை போட்டு வடித்து சாப்பிட்லாம். வடிக்கும்போது அதுலேருந்து போகிறது எல்லாமே ஸ்டார்ச் தான். ஸ்டார்ச் உடம்புக்கு ஒரு தேவையில்லாது. அதனால் அது எக்ஸ்பெஷலி வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு தேவையில்லாது. ஐயோ அதில் இருக்கிற நீரில் கரையிற சத்து போயிடுமேன்னா அது பரவாயில்ல. ஸ்டார்ச் போகிறதால உங்கள் உடம்புல தேவையில்லாத ஊளை சதை ஏறாது. ஸோ அதை வடிச்சிட்டு அந்த சாதத்துக்கு பதிலாக நீங்கள் பார்லி சாதத்தை நீங்கள் மீதி குழம்பு காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்லியை வந்து வெஜிடபிள் ரைஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏன் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற அந்த கரையும் மற்றும் கரையா நார்ச்சத்து உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லாம் சாலடு சாப்பிட்றது, இந்த பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய் இது மாதிரி எல்லாம் நம்ம பொடிசாக கட் பண்ணி பிஞ்சானது வந்து இங்கே சாலடு மாதிரி சாப்பிட்றது எல்லாருக்கும் வழக்கம். அதை மாதிரி சாலடை விட நீங்கள் இது மாதிரி காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சமைக்கும் போது சமைக்கப்பட்ட உணவு வந்து உடம்புல இன்னும் ஈஸியாகவே அப்சார்ப் ஆகும், இன்னும் நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ பார்லி வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் சிம்பிள் பார்லியை ஊற வைக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை அந்த பழுப்பு கலர் பார்லி இருந்துச்சுன்னா முன்னாடியே ஊற வைக்க வேண்டியிருக்கும். பழுப்பு நிற பார்லி இல்லை, நார்மல் வெள்ளை பார்லி தான் கிடைக்குதுன்னா நார்மலாகவே நீங்கள் அதை வடிச்சுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 பங்கு தண்ணி சேர்த்து அதை வடிச்சிட்டு அதை வடித்த பிறகு அது ஒரு தட்டில் பரப்பி ஆற வச்சிடலாம். ஸோ இந்த காய்கறி கலவைகள் மற்ற எல்லா இதுக்கும் சேர்க்குற மாதிரியே எல்லா வித காய்கறி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் எல்லாம் என்னெல்லாம் ஃபைபர் இருக்கோ, கேப்சிகம், அந்த காய்கறிகள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இதெல்லாமே போட்டு கலவைகளை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதோட இந்த உணவை இந்த நீங்கள் ஆற வச்சுருக்க இந்த பார்லி ரைஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெஜிடபிள் ரைஸை மத்தியானத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐயோ நீங்கள் எனக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போதே, வடித்த கஞ்சியில் இந்த சத்துக்கள் எல்லாம் போதேன்னா அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த காய்கறிலேருந்து உங்களுக்கு வரும். ப்ளஸ் பார்லியோட தன்மை என்னன்னா அதுக்கு வந்து உடம்பை இளைக்க வைக்கிற ஒரு தன்மை உண்டு, உடம்பில் இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்ற ஒரு தன்மையும் உண்டு. ஸோ இந்த பார்லி சாதத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சாப்பிட்ட உணவை உண்ட ஒரு 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 என்ன சொல்கிறது சாச்சுவேஷன் கிடைக்கும். அண்டு கிரேவிங்ஸ் இருக்காது. இன்னொரு ஸ்நாக்கு சாயந்தரம் 4 மணி ஆனால் பஜ்ஜி சாப்பிடணும், போண்டா சாப்பிடணுன்ற கிரேவிங் எதுவும் வராது. நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பெஷலி தொப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பார்லி சாதம் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த தொப்பையெல்லாம் கரையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வர பசிக்குது, என்ன பண்ணலாம், வரும்போதே ஒரு 2 சமோசாவை பிக்கப் பண்ணிவிட்டு வந்து சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றது ஒரு சமோசாவோ இல்லை 2 முறுக்கோ, ஆனால் அது எண்ணெயில் பொரிக்கப்பட்டு பண்ணுறதால அதில் வந்து அதிகமான தேவையில்லாத எண்ணெய் வந்து உடம்புல சேர்றது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ராகி சாலட் சாப்பிட்லாம். ஏன்னா அது ராகி சாலட் கேள்வியே படலையேன்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப சத்தானது ராகி சாலட். எப்படின்னா இந்த ராகியை வந்து நம்ம முளை கட்டுவோம் இல்லையா, நார்மலி வீட்டில் ராகி மால்ட்டு பண்ணும்போது அந்த முளை கட்டுவோம். இந்த முளை கட்டின ராகியில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மேபி ஒரு 3 ஸ்பூன் ராகி, முளை கட்டின ராகி எடுத்துக்கிட்டு அதில் வந்து சாலடுக்கு தேவையான
இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி ஒரு 2-3 சிட்டிகை பெப்பர் பவுடர் போட்டு அதை சாலடாக சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் வந்து பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏகப்பட்ட நார்ச்சத்து இருக்குது, அது வெயிட்டு குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது கேழ்வரகுல அபரிதமான இரும்பு சத்து உண்டு. நிறைய லேடிஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே ஹீமோகுளோபின் இருக்கிறதே இல்லை. அதுக்கே வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி 14 வரைக்கும் இருக்கணும் லேடிஸ்க்கு. ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் நடந்தால் அந்த மூச்சு வாங்குறது, இல்லாட்டி வந்து எதுக்கெடுத்தாலும் வீக் ஆகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாட்டால் பீரியட் சரியாக வரல, சீக்கிரமாகவே உடம்பு வலியெல்லாம் வரைக்குது, கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்குதுன்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. ஸோ இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற ராகி சாலட்லேருந்து உங்களுக்கு எல்லா வித இரும்பு சத்து ரொம்ப அழகாகவே உடம்புல கிரகிக்கப்படுது. இதோடு நீங்கள் எலுமிச்சம்பழம் பிழியறதால அந்த விட்டமின் சி சத்தும் சேரும். எப்பயுமே சொல்லுவாங்க, இரும்பு சத்து உடம்புல சரியாக கிரகிக்கப்படணும்னா அதுக்கு ஒரு விட்டமின் சியோட சேர்த்து சாப்பிட்டா உடம்புல நல்லா அப்சார்ப் ஆகும் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவம். ஸோ இந்த ராகி சாலடில் நீங்கள் எலுமிச்சம்பழம் பிழியும் போது உங்களுக்கு தேவையான விட்டமின் சத்து, இரும்பு சத்து உடம்புல இன்னும் ஈஸியாக கிரகிக்கப்படுவதால் இந்த ரத்த சோகையான பிரச்சனைகள் வந்து வரவே வராது. உங்கள் வீட்டு செல்ல குட்டிங்களுக்கும் இதுவே நீங்கள் வந்து ஒரு டிஃபனாக கொடுக்கலாம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸை வந்து ஒபேசிட்டின்றது ரொம்பவே காமனாக இருக்கும். அதாவது சைல்டுஹுட் ஒபேசிட்டின்றது ரொம்ப காமனாக இருக்குது. அவங்க வெயிட் வந்து ஒரு 30 கிலோ இருக்கணும்னா ஈஸியாக 40-45 கிலோ இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த தொப்பையெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரியான குழந்தைகளுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி கட்டாயம் இருக்கும். ஸோ நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி எதுவும் வராமல் இருக்க இது மாதிரி ராகி சாலடை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸோ ஒருவேளை ராகி சாலடு பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு ஒரு சாலடை மாதிரி கொடுக்கலாம். பொட்டுக்கடலை பொரி, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு சாலடாக கொடுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல புரதச்சத்து குழந்தைங்களுக்கு. ஸோ நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பழக்கம்னா, வெயிட் பண்ணி வீட்டில் எல்லோரும் வந்த பிறகு ஒரு 8-9 மணிக்கு மேலே நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுன்றது ஒரு இஷ்டமான விஷயமா இருக்கும். ரொம்ப நல்லது கூட. the family which eats together or which prays together laughs together for long time அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு நீங்கள் லேட்டாக சாப்பிட அதுவே உங்களுக்கு ஒரு எதிரியாக மாறும். ஏன்னா நீங்கள் லேட்டாக சாப்பிட்டுட்டு எல்லாம் சிரித்து பேசிகிட்டே சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோன்ற கணக்கு இருக்காது. அண்ட் சாப்பிட்ட பிறகு நம்ம ஒன்றும் பெரிய வேலை எதுவும் பண்ண போகிறதில்ல. என்ன கொஞ்சம் டிவி பார்ப்போம், இல்லாட்டி மொபைல் ஏதாவது பார்ப்போம், இல்லாட்டி படுத்து தூங்கிடுவோம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுமே உங்கள் உடம்புல கொழுப்பாக கிரகிக்கப்பட்டு அப்படியே உடம்புல தங்கிடும். இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக மாறும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, நான் வெயிட் லாஸ் பிளானில் இருக்கேன் அப்படின்னா எப்பயுமே 7 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை முடிச்சிடணும். சாயந்தரம் எனக்கு ராகி சாலட் சாப்பிட்டே வயிறு ஹெவியாக இருக்குன்னா உங்களோட டின்னர் வேறு எதுவுமே வேண்டாம், லவங்கப்பட்ட பால் போதும். ஸோ லவங்கப்பட்டை பால் எப்படி பண்ணுறது? ரொம்பவே சிம்பிள். லவங்கப்பட்டை நீங்கள் பொடியாக அழித்து வச்சுக்கலாம். பட்டை எடுத்துகிட்டு இந்த நைட்டு சாப்பிடும்போது 3/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தண்ணி கலந்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 சிட்டிகை லவங்கப்பட்டை போட்டு சாப்பிட்லாம். இந்த லவங்கப்பட்டைன்றது எகெயின் உடம்பில் இருக்கிற கொழுப்பு சேராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நைட்டு இந்த லவங்கப்பட்டை பால் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ எனக்கு எப்போ பாரு இந்த பார்லி சாதம் சாப்பிட்டு போர் அடிக்குது டாக்டர், எனக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் பண்ணுற ரசத்துலேயே ஒரு வேரியேஷன் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் நிறைய மெடிசன் ஆயுர்வேத மருந்துகளை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மெடிசனுக்கு இந்த கார்சீனியா அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். அதாவது கொடும்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே இந்த மலபார் சைடில் வந்து இந்த கொடும்புளியை ரெகுலராகவே சமையலில் யூஸ் பண்ணுவாங்க. அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் புளியை விட நீங்கள் இந்த கொடும்புளியை வாங்கி நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணலாம். நார்மல் புளி எப்படி கரைக்கிறீங்களோ கொடும்புளியை அப்படி கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு போடுற மாதிரியே நீங்கள் வந்து ஜீரகம் தட்டி போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு பண்ணலாம். இதோடு சேர்த்து ஒரு சுக்கு துண்டு, கொஞ்சம் ஒரு பிப்பலி துண்டு, அதாவது திரிக்கட்டுக்கம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பலி, இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டி போட்டு மற்றபடி ரசம் ப்ரொசீஜரே தான் ரசம் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உடம்பில் இருக்கிற தேவையற்ற ஊளை சதையை குறைப்பதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டுன்றது கம்பேரிட்டிவ்லி எதுவும் வேலை இல்லாத ஒரு ரிலாக்ஸ்டான டைம் அப்படின்றதால கூடுமான வரைக்கும் வெயிட் லாஸ் பிளானில் இருக்கிறவங்க டின்னர்ன்றது ஒரு சூப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம்க்கு ஸ்டியூ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சுட்டு அதில் தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்றது. அது ஒரு பவுல் சாப்பிட்டா கூட உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத அந்த ஊழசதை போடுற எந்த வித இதுவும் உடம்புல சேராது. ஸோ அது மாதிரி ஸ்டியூ மாதிரி பண்ணிட்டு வரலாம். இல்லாட்டி வேறு சூப் சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்காய் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி வெஜிடபிள் சூப் மாதிரி, கிளியர் சூப் மாதிரி சாப்பிட்லாம். பகல் டைம்னா இந்த பாலக்கீரை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வேக வச்சுட்டு அதை சூப்பாக பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம்.
ஸோ ஐடியா என்னன்னா, உங்களோட ஒரு வேளை மட்டுமே அரிசி சாதம் ஆர் ஒரு வேளை கூட அந்த அரிசி சாதம் சாப்பிடாமலே நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். நமக்கு வந்து பழக்கமாகிட்டதால் ஐயோ இந்த அரிசி சாப்பிடலன்னா நான் வீக் ஆகிடுவணும், டயர்ட் ஆகிடுவணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற பலவிதமான உணவுலேருந்து நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து வீக் ஆகிடுறதோ டயர்ட் ஆகிடுறதோ எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த கூடுமான வரைக்கும் மூளை சதையை அதிகரிக்கும் இந்த அரிசியை வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இது மாதிரியான ஊட்டச்சத்து கொடுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உணவில் சேர்த்துட்டு வந்தாலே ஒரு மாதத்துக்கு 2-2.5 கிலோ ஈஸியாக குறையலாம். ஒரு மாதத்துக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த மாதம் வேறு என்ன சாப்பிட்டு உடம்பை குறைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.